தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்கால அரசியல் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவியானது பறிக்கப்பட்டிருக்கு. கூடவே பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவியும் பறிச்சிருக்காங்க. பிடிஆருக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பிடிஆர் அவர்கள் மனக்கசப்புல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன் பிடிஆர் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கல? செந்தில் பாலாஜி அவரோட ராஜினாமா அதிசயம் இல்லை, எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஏன்னா பெயில் ஆர் ஜெயில் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே பதவியை தொடர்றது ஆபத்து அவருக்கு. ஏன்னா திரும்பி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். முகுல் ரோஹத்கி சொன்னால் தான் ஸ்டாலின்கிட்ட, ஐயா வேணாம் ரிஸ்க் எடுக்காதீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம பகைச்சிக்கூடாது, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பாக முடிவு எடுப்பாங்க, அதனால் பேசாமல் நம்ம ராஜினாமா பண்ண வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அவரை ரிலீஸ் பண்ணும்போது எந்த கண்டிஷனும் போடல. நல்லா யோசிப்பாங்க. அவர் மந்திரியாக இருக்கக்கூடாது, அவர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது, எதுவும் போடல. மந்திரியாக இருக்கிற வரைக்கும் பெயில் கொடுக்க மாட்டோன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது. மந்திரி பதவி ராஜினாமா பண்ண உடனே அவர் பிரதரும் காணாமல் போனார். அப்புறம் அது ஓகேன்னு சொல்லி ஒரு பெயில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன பெயில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? ஃபைல் எடுக்கக்கூடாது, செக்ரட்டரியேட் பக்கம் போகக்கூடாது, கோட்டை பக்கம் போகக்கூடாது, அப்படி 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் அரவிந்த் கெஜ்ரி கொடுத்தாங்க, மனிஷ் சிசோடியா கொடுத்தாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனுமே செந்தில் பாலாஜி கொடுக்கல. ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட் மூஞ்சிலே கரியை பூசுகிற மாதிரி நீங்கள் ஒரு வெளியில் அடுத்த நாளே தியாகி எங்கள் தியாக குலமே அப்படிலாம் சொல்லி அவர் மந்திரியாக்கி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெப்பே காட்டுற மாதிரி பண்ணீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க தே ஆர் லான் டு தெம்செல்ஸ். ஜனாதிபதிக்கே நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டின்னா அதோட பெரிய லெவலில் போயிட்டாங்க. சென்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது ஜனாதிபதி தான். அந்த ஜனாதிபதியை கேள்வி கேட்குற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அப்போது என்ன ஒரு பவர் கையில் இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ செந்தில் பாலாஜி மேட்டரில் இப்போ 28ஆம் வரைக்கும் டைம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி கொடுத்தாச்சு, ரிசைன் பண்ணிட்டாரு. அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ண இருப்பாருங்க, மனு போட்டு இருப்பாருங்க, அந்த மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த மனுவோட நோக்கமே செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். அடுத்த நோக்கம் அமைச்சராக தொடர்ந்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படிங்கிறது. ஸோ அந்த ரீசனில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜியோட எதிர்காலம் இதனால் ஒன்றும் பெரிய பாதிக்க போகிறதில்லை. அவர் டிஎம்கேல சேஃபாக தான் இருக்கார். அதான் யாரோ சொன்னாங்க, செந்தில் பாலாஜி மந்திரியாக இருந்தால் மட்டும்தான் சாட்சியை கலைக்க முடியும்னு நினைக்க தப்புங்க. ஒரு மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் ஒரு கலெக்டர் ஃபோன் முடியாது, கலெக்டரை என்ன நினச்சிருக்கிறேன்னு கேட்க முடியும். அதுதான் டிஎம்கே. ஜெயலலிதா இருந்தவரைக்கும் ஏடிஎம்கே அது மாதிரி பண்ண முடியாது. டிஎம்கே ஒரு வட்ட செயலாளர் கூட கலெக்டர் கூப்பிட்டு, டிஜிபியை கூப்பிட்டு, நான் சொல்கிறேன் வட்ட செயலாளர் இந்த இன்ஸ்பெக்டரை மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி திமுகவில் வட்ட செயலாளருக்கு உண்டு. அவங்களுக்கு ஏன் தகுதி இருக்கும்போது செந்தில் பாலாஜி போன்ற ஒரு ஆளுமை, முன்னாள் அமைச்சர், ஸ்டாலின் வேணுங்கிறவர், ஸ்டாலின் மனசாட்சி கலைக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது, 5 மினிட்ஸ் ஆகாது. ஸோ அது எல்லாம் மானிட்டர் பண்ண முடியுமான்னா மானிட்டர் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டால் அவர் டெய்லி 24 hours என்ன பண்ண பார்த்துருக்க முடியுமான்னு? செந்தில் பாலாஜி மனசு வச்சா பதவி இருக்கோ இல்லையோ கலைக்கணும்னு முடிவு பண்ணான்னா கலைக்க முடியும் அவரால். அது பாதி பேர் புரிய மாட்டேங்குது. அந்த பவர் அவர்கிட்ட இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் செந்தில் பாலாஜியை அவர் திறமை யூஸ் பண்ண போகிறாங்க. எப்படின்னா, கொங்கு மண்டலம் முழுக்க அவர்கிட்ட கொடுக்கப்பட 26 தேர்தலில் 2026 தேர்தலில் கொங்கு மண்டலம் இன்சார்ஜ் செந்தில் பாலாஜி தான். கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபோக்கஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இதை முடிங்க, அடுத்த நம்ம பார்த்துக்கலாம், 26 ஜெயிச்சிடும், நம்ம ஜெயிச்சா அதுக்குள்ளே கேஸ் முடிஞ்சிடும் நம்ம ஆனால் இடி என்ன சொல்லியிருக்குன்னா 26 கூட செந்தில் பாலாஜி மந்திரியாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அது எந்த அளவுக்கு பார்வை, சப்போஸ் ஜெயிக்கலாம் என்ன பண்ண முடியும்? இடியோட கூட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 26 டிஎம்கே வரும், டிஎம்கே செந்தில் பாலாஜி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வராமையே போச்சுன்னா கூட வாய்ப்பு இருக்கேன், தேர்தலில் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு பெரிய சேதாரம் கிடையாது, ஆனால் கட்சிக்கு சேதாரம். திமுக என்ற கட்சி ஊழல் கட்சின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஊழல், ஒரு பக்கம் பெண்களை கேவலமாக பேசுறது, இந்த மாதிரியான அமைச்சர்களை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்ட முடியும் ஸ்டாலின்னு தெரியல. ஆகவே இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்னா செந்தில் பாலாஜியை கட்சி வேலை கூட பண்ணாமல் ஓரம் கட்டி உட்கார வச்சுட்டு அவர் இருந்தால் தான்
அவரால் அடுத்து திருப்பி ஜெயிலுக்கு போக முடியாமல் இருக்க முடியும். ஏன்னா அடுத்த பெட்டிஷன் யாராவது போட்டாங்கன்னா தலைக்கு வந்து திருப்பி தலைக்கு வந்து தலைப்பையாண்டே போன மாதிரி போகாது, ரிஸ்க் ஆகிடும். அதனால் அவருக்கு தேர்தல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. இப்போ பொன்முடி செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நீதிமன்றம் அமைச்சராக நீடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க, ஃப்ரீடமாக போஸ்டான்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் பொன்முடி அவர்களுக்கு அப்படியான எந்த விஷயமும் நீதிமன்றம் சொல்லாத பொழுது ஏன் பொன்முடி அவர்களை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனாங்க? பொன்முடி மேலே நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றம் சொல்லிட்டு அப்படிங்களா? ஆமாம், நடவடிக்கை அதாவது கேஸ் போடணும் தானே சொன்னாங்க. அந்த அதான் நடவடிக்கை எஃப்ஐஆர் போடுங்க, நடவடிக்கை எடுங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கன்னா அமைச்சரா நீடிக்க வேண்டாம்னு சொல்லல இல்லையா? அது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்டாலின் குடும்பத்திலேருந்து ப்ரெஷர் வந்திருக்கு, அவர் பதவி நீடிக்கூடாதுன்னு. ஸ்டாலின் குடும்பத்திலேருந்து இருந்துன்னா குடும்பத்தில் ஆமாம் இருக்கலாம். அப்புறம் வந்து கனிமொழி சொல்லிட்டாங்களாம், ஆனால் இவர் இருந்தாலும் நமக்கு கட்சிக்கு ஹிந்து ஓட்டுலாம் வராது, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குடும்பத்து ப்ரெஷர் காரணமும் கனிமொழியோட ப்ரெஷர் காரணமாகவும் பொன்முடியை வந்து எடுக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. அவர் ரிசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். நான் கலைஞர் காலத்துலேருந்து இருக்கேன், அண்ணா காலத்துலேருந்து இருக்கேன், நான் ராஜினாமாலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம். ராஜாவை அமைச்சு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்க வச்சு கெஞ்சி கூத்தாடி ஐயா அப்பான்னு சொல்லி அவரை வந்து பண்ண வச்சுருக்காங்க. அது கூட அவர் வந்து முழு மனசோட பண்ணல, பாதி ஆஃபால்ட்டாக பண்ணியிருக்காரு. நான் அரசியலேருந்தே விலகிக்கிறேன்னு சொன்னாராம். சார் சொன்னால் உங்கள் இஷ்டம், நீங்கள் அரசியலில் விலகிறீங்களோ எனக்கு தெரியாது, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க. ஸ்டாலின் சொன்னாங்கன்னா என்ன வேணால் பேசினாலும் ஒரு கணக்கு இருக்கா உங்களுக்கு? நீங்கள் வந்து மேடையில் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில பழக்க வழக்கம்லாம் இருக்குது. அந்த பழக்க வழக்கம் உங்கள் பழக்க வழக்கம் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. ஆனால் அந்த பழக்க வழக்கத்தினால அடிமையாகி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? பெண்களை கேவலப்படுத்தி அசிங்கமாக பேசுகிறீங்க, காரி துப்புறம் ஆகாமல் நம்ம வெளியில் இந்தியா முழுக்க செய்தியாக போயிடுச்சு அப்படின்னு ஸ்டாலின் ரொம்ப கோபமாக பேசியிருக்காரு. ஸ்டாலின் வீட்டில் ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. அதனால் அவர் தலை சீவினதுக்கு காரணம் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் ப்ளஸ் அவரால் ஸ்டாலினோட தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க முடியல. அதனால ஸ்டாலின் சொல்லுவார், எனக்கு தூக்கம் எல்லாம் பண்ணுறீங்களா நைட்டெல்லாம், ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு தூங்க உணவு பார்த்து சொன்னார்ல, அது இந்த மாதிரி அமைச்சர்கள் பண்ணுறாங்க. ஸோ செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்னால் விடுவிக்கப்பட்டால் கூட வீட்டில் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவர் வீட்டில் அவர் தலைமையில் தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க ஸ்டாலின் வீட்டில். ஆனால் அதே ஸ்டாலின் வீட்டில் பொன்முடி பதவி ராஜினாமா பண்ணணும்னு கடுமையாக சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ராஜினாமா பண்ண முடியாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறத விட அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து நடக்குதோ? இல்லை, அவங்க வீட்டில் வந்து நியாயமாக சொன்னாங்க, தப்பாக சொல்ல. பெண்களை போய் இந்த மாதிரி கேவலமாக பேசிட்டு அப்போ நம்ம வீட்டில் பெண்கள் நம்ம இருக்கோம், எங்களையும் தானே கேவலமாக பேசுகிறாங்க அந்த மாதிரி மனுஷன். நாங்கள் பண்ணிட்டு சாகிற மாதிரி நாலு கேள்வி எனக்கு ஏற வாட்டு நான் கேட்குறேன், நாங்கள் பண்ணிட்டு சாகிற மாதிரி நாலு கேள்விக்கு அவர் வந்து அந்த பக்கம் போகிறதே கிடையாது. இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து ஸ்டாலின் வீட்டு பக்கமே அவர் போகிறதில்லை. இல்லை வீட்டில் போய் உட்காந்து பாருல, போகிறதே கிடையாது வீட்டு பக்கம். ஏன்னா அவர் தெரியும் வீட்டுக்கு போகிற டோஸ் விடுன்னு தெரியும். துர்கா அம்மா நியாயமாக நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அரசியல் ஈடுபடல, அவங்க கோயில் ஆன்மீகம்னு போயிட்டுருக்காங்க. சிவனியும் விஷ்ணுவும் இந்த மாதிரி கேவலம் பேசுன்னு இப்படி சும்மா இருப்பாங்களா? ஏதோ ஒரு வேறு ஏதாவது நீங்கள் பேசுனீங்க கிண்டல் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு இது பெரியார் பாதைன்னு சொல்லலாம். இது பெரியார் பாதையே கிடையாது, இது கேவலமான பாதை. இவெல்லாம் மந்திரியாக இருக்கிறது லாய்க்கு இல்லாத அடித்து வரணும், நாட்டை விட்டு அடித்து வரணும். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் மந்திரியை வச்சுன்னு ஸ்டாலின் பட்ட கஷ்டம் போதும். இனிமேல் இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு அமைச்சு நிம்மதியாக இருக்கணும். ஏன்னா பொன்முடியெல்லாம் எப்படி ஒரு பேராசிரியர் இருந்தாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கல்வி போதிக்கக்கூடிய இடத்துல இல்லை, காமத்தை போதிக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்காரு. அவரே சொல்கிறாரு, நான் காலேஜ் படிக்கும்போது காமத்தை பண்ணுவோன்னு. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காம முன்னேற்ற கழகமாக ஆகாமல் தடுக்கிறது ஸ்டாலின் கையில் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விலக்கி வச்சா தான் உருப்பிடும். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கொங்கு மண்டல தளபதியாக போடுவார் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள். இப்பொழுது பொன்முடி அவர்களுடைய கட்சி பதவியும் பறிக்கப்பட்டுருச்சு, அமைச்சராகவும் தொடர முடியல, அதுவும் பறிச்சுட்டாங்க. இப்போது பொன்முடி அவர்களுடைய எதிர்காலம் என்ன சார்? பொன்முடியை வந்து ஸ்டாலின் எதிர்த்து தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நீங்கள் டிஎம்கேல. இப்போ பொன்முடி டம்மி தான், அவ்வளோதான். பொன்முடி டம்மியாக இருப்பார், கொஞ்ச நாள் 1 இயர் டம்மியாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு திமுக அமைச்சர் மீது ஒரு வீடியோ புகார் வந்தது. அப்புறம் அவர் மந்திரியாலேயே ஒரு 6 மாதம் கழித்து அந்த மாதிரி இதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு ஞாபகம் மறந்த பிறகு அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கலாம். அந்த 6 மாதம் எப்படி இருக்காங்கன்ற அவரை பார்த்துட்டு அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு திருப்பி கொடுக்கலாம். ஸ்டாலின் மந்திரி பதவி கொடுக்காது ஸ்டாலின் கையில் இருக்குது. அது ஒரு முதலமைச்சர் பெரகேட்டிவ். இல்லை சார், பொன்முடி அவர்களுடைய மகனுக்கு இந்த தடவை சீட்டு தரல, போன தடவை வந்து எம்பிஆர் இருந்தாங்க, இந்த தடவை சீட்டு தராமல் விட்டாங்க. பொன்முடி அவர்களுடைய கட்சி பதவியும் பறிக்கப்படுது, அமைச்சர் பதவியும் பறிக்கப்படுது, பொன்முடி அவருடைய ஃபேமிலியே வந்து ஓரம் கட்டப்படுது. அது என்ன காரணம்னா பொன்முடியோட பையனும் ஜெயஷாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு ஸ்டாலின் செய்தி போயிடுச்சு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷாவும் பொன்முடியோட மகனும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க.
இதுபடியே சில குடுக்கல் வாங்கல் நடக்கிறது தான் தமிழ்நாட்டில் வருது. ஸ்டாலின் என்ன பயப்படுறாரு, நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற அமித்ஷாவோட பையன்கிட்ட இவர் தொடர்பு வச்சார்னா என்ன, கிரிக்கெட்னு சொல்லலாம், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், 1008 ரீசன் கொடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அதை கன்வின்ஸ் ஆகல. அப்படி என்னதுக்கு உங்களுக்கு அந்த பதவின்னு கேட்டிருக்காரு. இல்லை அவர் தம்பி ஆசைப்படுறாரு, ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாராம். ஸோ இந்த எல்லா கோமும் சேர்த்து வச்சு தான் இவரை பலியாக்கிட்டு. ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா கட்சி பொறுப்புலேருந்து மட்டும் தூக்கினா போராதுங்க. அவர் பண்ண தப்பு சாதா தப்பு இல்லை, மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் அல்ல, மன்னிக்கப்பட முடியாத குற்றம். இந்துக்கள் வாக்கு கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை திமுக. இப்போ மட்டும் வரப்போகிறதா, இப்போ வரப்போகிறது இல்லை. ஏன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் வரலாம், இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவர் வாக்கு வரலாம், இந்துக்கள் வாக்கு வரப்போறதில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவே இந்து கட்சி தாங்க. 90%, 95% அந்த கட்சி இந்துஸ் தான் இருக்காங்க. அவங்கள கடவுளை அசிங்கமாக பேசி எப்படி அவன் ஓட்டு போடுவான்? ஸோ அந்த மனசாட்சி பிரகாரம் ஓட்டு போடுறவங்க யாரும் இந்து மதத்தை வெறுப்பவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஹார்ட்கோர் டிஎம்கே பேனலிஸ்ட் தவிர இவங்க போடுவாங்கன்னு தெரியல. அது இல்லாமல் தமிழ்நாட்டோட சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா தவிர 10 ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவங்க கலைஞர் கூட கிடையாது. கலைஞர் கூட 10 ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சர் 5 வருஷம் தான் இருந்தார். மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்தாரு, திருப்பி வந்தார், திருப்பி போயிட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2026 பதவிக்கு வர வேண்டியது திமுக அல்லாத ஒரு கட்சி தான். அது அதிமுகவா, அதிமுக பாஜகவா என்னங்க நமக்கு தெரியல இன்னும். ஸோ எவ்ரி 5 ஆண்டுகள் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது தமிழ்நாட்டில் இயற்கை. எப்படி கேரளாவில் மாற்றி கொடுப்பாங்களோ தமிழ்நாட்டில் மாற்றி தான் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் அப்படி தான் இருக்கும். எம்ஜிஆருக்கு அப்புறம் கலைஞர் ஜெயலலிதா, கலைஞர் ஜெயலலிதா, கலைஞர் ஜெயலலிதா, கலைஞர் ஜெயலலிதா, அப்படி தான் வருது. அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, அவங்க மறைஞ்சு போனதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார். எடப்பாடி 10 ஜெயலலிதாவோட அந்த ரிமைனிங் பீரியட் சேர்த்து 10 வருஷம் முடித்தார். அப்புறம் ஸ்டாலின் வந்துட்டார். ஸோ இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடப்பாடியோ இல்லை எடப்பாடி ப்ளஸ் பிஜேபி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தல் வாழ்வா சாவா பிரச்சனை. அதிமுக மட்டும் இல்லை, திமுகவும் அது வாழ்வா சாவா பிரச்சனை தான். இப்போ பிடிஆர் அவர்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பிடிஆர் அவர்கள் மன வருத்தத்தில் இருக்காரு, சட்டமன்றத்துக்குள்ளேயே அதை வெளிப்படுத்தினாரு அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவருக்கு ஏன் சார் கூடுதலான பொறுப்பு கொடுக்காம மற்ற அமைச்சர்களையே கொடுத்துட்டாங்க அந்த கூடுதல் பொறுப்பை? இன்ஃபேக்ட் பிடிஆர் கண்டா ஸ்டாலினுக்கு பிடிக்கும், அவரோட மகனுக்கும் பிடிக்கும், உதயநிதிக்கும் பிடிக்கும். ஏன்னா அவர் மூலக்காரர், விஷயம் தெரிஞ்சவர், ப்ராக்டிக்கல் மேன், நல்ல ஆங்கிலம் பேசுவார், டிஃபெண்ட் பண்ணுவார். கட்சியை இப்போ நார்த் இந்தியன் டிவிலாம் அவர் தான் ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்கிறார். ஆனால் கடந்த வாரம் அவர் பேசினார் பாருங்கள் அசம்பிளியில், எனக்கு பவர் இல்லை அது இல்லைன்னு. அது பேசுறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஸ்டாலின் சொன்னாராம் அடுத்த ரீஷபிளில் பிடிஆருக்கு ஏதாவது நல்ல பெரிய போஸ்ட் கொடுக்கலான்னு. அந்த வார்த்தையை அவர் சொல்லி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்பட்ட உடனே ஸ்டாலின் நினைச்சாலும் நமக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்களா, அவங்கள நமக்கு அகெயின்ஸ்டாக பேசப்படியே பண்ணிட்டாரு, அப்படிங்கும்போது நம்ம எப்படி அதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஓரம் கட்டாங்க. அதில் மூர்த்தி டெட் அகெயின்ஸ்டாக இருக்கார், மதுரை மூர்த்தி. இவருக்கு எந்த போஸ்ட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு, இதுவே இதோட ஜாஸ்தி கொடுக்காதீங்க. ஸ்டாலின் மூர்த்தியா பிடிஆர்னு பார்த்தோன்னா மூர்த்தி தான் லைக் பண்ணுறாரு. என்ன காரணம்? அது மூர்த்தி தடாலடி பாலிட்டிஷியன். இப்போ பிடிஆரால் வேஷ்யம் அடிச்சு கட்டிட்டு கோதாவில் இறங்க முடியாது. அவர் ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன். ஹவ் ஆர் யூ அப்படி தான் பேசுவார். அவர் சூடு டை கட்டின பாலிட்டிஷியன். அவர் தேர்தலில் 10 பைசா செலவு பண்ணாமல் ஜெயிக்கக்கூடியவர். அவருடைய தொகுதியில் ₹1 கொடுக்க மாட்டார். அது டிஃபால்ட் பை நேச்சர். பணம் கொடுத்து எனக்கு போஸ்டே வேணான்னு சொல்லக்கூடியவர். அவங்க அப்பாவோட பிடிஆரோட அந்த புகழில் இன்னும் வந்துட்டு இருக்கார். மூர்த்தி அப்படி இல்லை. மூர்த்தி தள்ளாலடி ரவுடித்தனம் எல்லாம் பண்ணி அதில் அப்படியே மதுரை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அங்கேயே மதுரையில் தான் பிடிஆருக்கும் மூர்த்திக்கு ரொம்ப சண்டை நடந்துட்டு வருது. முக்கால்வாசி தான் மூர்த்தி கை தான் ஓங்கும். பிடிஆர் விட்டுருவார், அவரால் முடியல விட்டுருவார். மேயரை இவரை மதிக்கிறது இல்லை, பிடிஆரை மதிக்கிறது இல்லை, மதுரை மேயர் இவரை மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பிடிஆருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அசம்பிளியில் அவர் பேசாமல் இருந்தாங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒரு உயர்கல்வி இல்லை டிரான்ஸ்போர்ட் ஏதாவது கொடுத்துருக்கலாம். அந்த பேசின பேச்சு ஸ்டாலின் நினச்சானா நமக்கு எதிராக பேசப்பட்ட பேச்சு, எனக்கு குத்தி காட்டுறீங்களா, எனக்கு கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்ற கோபத்தில் அவர் இந்த வாட்டி ட்ராப் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தடுத்து நீதிமன்றம் அமைச்சர்களுடைய அந்த ஊழல் வழக்குகளை, சொத்து குவிப்பு வழக்குகளை மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஐ பெரியசாமி அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. திரும்ப ஏதாவது ரீஷஃபில் நடக்குமா சார்? அமைச்சர் மாற்றம் ஏன்னா ஏற்படுமா? இந்த அமைச்சரவை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அதிகப்படியான சொத்து குவிப்பு வழக்குனே போயிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 அமைச்சர்கள் மீது பிரச்சனை வருது. துரைமுருகன், ஐ பெரியசாமி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம்,
தங்கம் தென்னரசு, இந்த மாதிரி நிறைய ஒரு 8 பேர் மேலே பிரச்சனை இருக்குது. அது யார் முன்னாடி யார் பின்னாடி அப்படின்னு தான் தெரில. ஆனால் கண்டிப்பாக ஒரு 2-3 அமைச்சர்கள் மீது சட்டம் அதோட நடவடிக்கை பாயும். அப்படி பாஞ்சதுன்னா மந்திரி சபையிலேருந்து அவர் நீக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஸ்டாலின் உட்படுவார். வேறு வழி இல்லை. இப்போ யார் ரொம்ப ரிஸ்க்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரிஸ்க்குன்னா இப்போ பார்த்து ஐ பெரியசாமி, துரைமுருகன் எல்லாம் ரிஸ்க். அது எல்லாம் ஹை ரிஸ்க் ஃபேக்டர். எல்லாமே ஒரு 5-6 பேர் இருக்காங்க. KKSR கூட இருக்கிறது. எந்த ஆங்கிளில் நீதிமன்றங்கள் எடுக்கிறதுங்க நமக்கு தெரியாது. நீதிமன்றங்களுக்கு தான் தெரியும் எந்த ஆங்கிளில் பார்க்குறதுன்னு. அப்போ இப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவர் மந்திரி பதவியாக இல்லைங்கிறது ஒரே காரணத்தினால. நாளைக்கு துரைமுருகன் அதே மாதிரி சொல்லுவாங்களா, இல்லை சொல்லாமல் இருப்பாங்களா, இல்லை நீங்கள் பாட்டுக்கு மந்திரியாக இருங்க உங்கள் மேலே வழக்கு போடுறோன்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் நீதிமன்றங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள். நம்ம வி கான் ப்ரிடிக்ட் ஆல் தட். ஆனால் திமுகவுக்கு இது போராத காலம்னா கண்டிப்பாக போராத காலம். ஏன்னா ஒரு 4-5 அமைச்சர்கள் ஊழல் சிக்கிறாங்கன்னா இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம், யூத் எல்லாம் 18 to 25 யூத்து ஓட்டு போட போகிறாங்க. எல்லாருமே ஊழலுக்கு எதிரானவர். ஊழலே பிடிக்காத அவனுக்கு. அதான் யாரோ சொன்னாங்க கடந்த பாராளுமன்றத்தில் சோழிங்கநல்லூரில் யாரோ ஒரு அரசியல் 2000 கொடுத்தாராம் ஒரு ஐடி ஆள்கிட்ட. அந்த பணத்தை 3 லட்சம் அதனால் இங்கே எனக்கு அதை கொடுக்குற இது என்னாடு, நீ எடுத்துமா உன் பணத்தை, நான் யாருக்கு வேணால் போடுவேன். அந்த அரசியல்வாதி பயந்து போயிட்டாங்க. இது உண்மையாக நடந்த விஷயம். அந்த மாதிரியான ஒரு புரட்சி வந்ததுன்னா இளைஞர்கள்லாம் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. விஜய்க்கு போடுறாங்களோ, பாரதிய அண்ணாமலைக்கு போடுறாங்களோ, யாருக்கு போடுறாங்களோ தெரியாது. ஆனால் திமுகவுக்கு போட மாட்டாங்க. அந்த நிலைமை வந்ததுன்னா திமுக சிக்கல்னா கண்டிப்பாக சிக்கல் வரும். இப்போ புதிதாக மனோ தங்கராஜ் அவர்களை கேபினெட்டில் சேர்த்துருக்காங்க. என்ன துறைன்னு கூட இன்னும் சொல்லாமல் சேர்த்துருக்காங்க. அவரை ஏன் சார் திரும்ப உள்ளே கொண்டு வராங்க? எனக்கு தெரிஞ்சு மனோ தங்கராஜ் பால்வளைத்துறை கொடுக்கப்படும் நினைக்கிறேன். ஏன்னா மனோ தங்கராஜ் உள்ளே வெளியே மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முதல் காரணம் அவர் கனிமொழியோட ஆதரவாளர், கனிமொழியோட பிரித்த ஆதரவாளர். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சீட்டில் 3 காங்கிரஸ் இருக்குது. 1 பிஜேபி, ஒன்று நயினார் சுந்தரம், இன்னொன்று மனோ தங்கராஜ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸோட ஹோல்டு அதிகமாகிட்டு வருது. திமுக கண்ணை உறுத்துது. ஏன்னா டம்மியாகணும்னு பார்க்குறாரு காங்கிரஸ். இப்போயே காங்கிரஸ் சொல்கிறது எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க, 70 கொடுங்க, 80 கொடுங்கன்னு கேட்குது. தட்டி வைக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் படி பண்ணணும். அது இல்லாமல் மனோ தங்கராஜ் ஒரு கிறிஸ்தவர். மைனாரிட்டி ஓட் பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது பிஜேபி, டிஎம்கே மைனாரிட்டி ஓட் பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மைனாரிட்டிகள் வாக்கு இனிமேல் ஏடிஎம்கேக்கு போகாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக சிறுபான்மையினர் போட போதில்லை. சிறுபான்மையின வாக்குகளை மொத்தமாக அழணுன்னா கன்னியாகுமரி ஒரு பெரிய மாவட்டம், கிறிஸ்தவர்கள் அதிகமான அளவு இருக்க மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அங்கே பங்கு தந்தைகள் டிஎம்கே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா எந்த கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றலை ஸ்டாலின்ற கோவத்தில் இருக்காங்க. அப்பாவை மட்டும் நீங்கள் சபாநாயகராக போகல. அப்போ கூட பேச்சு அப்பாவையே மந்திரி வைக்கக்கூடாதுன்னு. அது ஸ்டாலின் சொன்னான்னா அப்பா சீஃப் மினிஸ்டர் நிற்கிறாரு, ஒரு கிறிஸ்டியனுக்கு இதோட என்ன பெருமை வேணுங்க, சீஃப் மினிஸ்டர் நிற்கிற மாதிரி அவ்வளோ பெரிய போஸ்ட் கொடுத்துருவோன்னு சமாதானப்படுத்திருக்காரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்புறம் எந்த கிறிஸ்டியனோட அவங்களோட கோரிக்கைகள் எதையும் நிறைவேற்றப்படலை. அந்த கோபத்தில் இருக்காங்க மக்கள். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு தான் மனோ தங்கராஜ் ஒரு கிறிஸ்டியன் உள்ளே கொண்டாந்து அவருக்கு பதவி கொடுத்து, அதன் மூலமாக நான் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய விசுவாதிகள், உங்களுடைய வெல்விஷர் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதுக்கு இந்த போஸ்ட் கொடுத்தா கேள்விப்பட்டேன். 2வது காரணம் ஒரு கனிமொழியோட ஆதரவாளர். கனிமொழி சொன்னாலும் அண்ணே அவர் கொடுத்துருங்க, கொடுத்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.